கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 41:13. உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். இந்த வசனத்தை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் காணப்படுதா? கண்டிப்பா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். அதனால எனக்கு ஒன்றும் ஆறுதல் காணப்படலையே, அப்போ இந்த வசனம் எனக்கு இல்லையான்னு சொல்லி நீங்க என்னை பார்த்து கேள்வி கேட்காதீங்க. கண்டிப்பா இந்த வசனமும் உங்களுக்கு தான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ எதுக்கு பத்தியும் நீ கவலைப்படாத, பயப்படாத. ஆண்டவர் என்ன பண்றாரா, அவங்க வலது கையை பிடிச்சு உங்களை வழி நடத்துவேன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்றாருங்க. நீங்க நல்லா இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். கர்த்தராகிய நான், ஆண்டவரே சொல்றாரு, நான் தான்ப்பா உன் வலது கையை பிடிச்சு பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உன் கூட நிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. அப்போ இந்த நாள்ல ஒருவேளை ஏதாவது ஒரு பயத்தோடு, ஒருவேளை ஏதாவது ஒரு கவலையோடு, இல்ல கண்ணீரின் மத்தியில ஒருவேளை இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. ஒருவேளை ஏதாவது என் வாழ்க்கை போச்சு, முடிஞ்சிருச்சு, இந்த எண்டுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா லப்பரை போட்டு அழிச்சிருங்க. ஏதாவது போட்டு அழிச்சிருங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி போட்டுருங்க. அதை ஆண்டவர் உங்க கூட நிக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாருங்க. உங்க கையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல நீங்க ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. ஏன்னா ஒரு அப்பா எப்படி தன்னோட பிள்ளைய கையை பிடிச்சு வழி நடத்தி போகும்போது அந்த பையனுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. என் கூட எங்க அப்பா இருக்காரு, என் கூட என் ஹீரோ இருக்காரு அப்படின்ட்டுன்னு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட ஹீரோவா நீங்க வைங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க. மனுஷன் எப்படி பண்ணுவான், ஆளுங்க எப்படி பண்ணுவாங்க, கடன்காரங்க எப்படி பண்ணுவாங்கன்ட்டுன்னு. ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கண்டிப்பா உண்டாக்குவாரு. சோ நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.